நவகிரகங்களின் நல்லாசியுடன் அனைவருக்கும் வணக்கம். மிதுன லக்னம் மிதுன ராசியினருக்குண்டான 2026-27 ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். இதுவரை உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இனி ராசிக்கு 2ஆம் இடமான உச்சஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் பயிற்சியாகிறார். ஜென்ம ராசியில் இருந்தவரை உங்களை முன்னாலும் போக விடாம பின்னாலும் வர முடியாமல் தடுமாற வைத்தார் குரு பகவான். 2ஆம் இடத்திற்கு உச்சஸ்தானத்திற்கு பயிற்சியாவதன் மூலம் மிகப்பெரிய மாற்றங்களையும் தன லாபத்தையும் தரப்போகிறார். தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி குரு பகவான் தன குருவால் வருமானம் பெருகும். வருமானம் பெருகுவது மட்டும் இல்லாம பலவிதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது. ராசிக்கு 2ஆம் வீடு என்பது குருபலம் பெறுகிற இடமாகும். குரு பலம் பெற்றால் பல நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகிறது. உங்க தேவைகள் பூர்த்தியாகும் நேரம். தன வரவு கிடைத்து செலவுகள் செய்தாலும் சிரமம் தெரியாது. 2ஆம் வீடு என்பது தனஸ்தானம், அதாவது வரவு. குரு பார்த்தால் லாபங்களும் பண வரவும் அதிகரிக்கும். நிறைய வருமானம் வரும். லாபமும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் இவ்வளவு காலம் காணாமல் போயிருந்த அமைதி, மகிழ்ச்சி, நிம்மதி மீண்டும் கலகலப்பும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். என்றைக்கோ செய்த முதலீடுகளால் பல மடங்கு லாபம் வரும். சொத்துக்கள் வாங்குவதாலும் விற்பதனாலும் செல்வம் பெருகும். 10-20 வருஷம் முன்னாடி கையில் காசு பணம் இருந்தப்ப கையில பணம் சும்மா செலவாயிடும் நினைச்சு இடம் பூமின்னு சாதாரணமா நினைச்சு வாங்கி போட்டீங்க. இப்ப அதெல்லாம் பல மடங்கு விலை உயர்ந்து பல லட்சங்களுக்கும் பல கோடிகளுக்கும் அதிபதியாக போறீங்க. அதே மாதிரி நீங்க இடம் வீடு மண்மனை எது வாங்கினாலும் விற்பதாலும் செல்வம் பெருகும். உங்க செல்வாக்கு உயரும். என்னம்மா நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் உண்மையா? கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இதுவரைக்கும் குரு வருஷம் பயிற்சி ஆகிட்டு தான் இருக்காரு. ஒண்ணுமே நடக்கல. இன்னும் நாங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா விடியலையே அப்படின்னு சொல்வீங்க. அவரவர்களின் இருப்பிடம் வயதுக்கேற்றவாறு பலாபலன்கள் நடைபெறும். குழந்தைகளுக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும். மாணவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் என யார் யாருக்கு எது எந்த அளவு கிடைக்க வேண்டுமோ அதெல்லாம் தனஸ்தான குருவால் நடைபெறும். நீங்க கேட்டதெல்லாம் உங்கள் யோகத்திற்கு ஏற்றவாறு கிடைக்கும். நீங்கள் முற்பிறவியிலும் இந்த பிறவியிலும் செய்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு உதவ முன்வரும். நீங்கள் செய்யும் முயற்சி எல்லாம் வெற்றி பெறும். கடுமையான முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாமலே பலனை எதிர்பார்த்தா ஒன்றும் நடக்காது. உங்கள் கடின உழைப்பு, தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி என்று இருந்தால் மட்டும் போதுமா? யோகம், அதிர்ஷ்டம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்திகளுக்கு ஏற்றவாறு குரு பெயர்ச்சி, குரு பார்வை என எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நீங்கள் உங்களை மிகப்பெரிய உன்னத நிலைக்கு கொண்டு செல்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல லாபம் வரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வக்கீல் நியாயமான உங்கள் வாத திறமையால் நீதியை நிலைநாட்டுவீர்கள். உங்கள் அலுவலகத்தில், நீதிமன்றத்தில், கோர்ட்டில் உங்கள் வாத திறமையால் பேச்சாற்றல் வெகு சிறப்பாக உங்கள் திறமை வெளிப்படும். அனைவரும் உங்களை ஆச்சரியமா பார்ப்பாங்க. உங்கள் திறமையை பாராட்டுவார்கள். மருத்துவர்கள் உங்கள் கனிவான பேச்சினால் நோயாளிகளிடம் அன்பாக பேசி கனிவாக பேசி அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதால் அவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த தீராத நோய் நொடிகள் எல்லாம் விலகி உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இதனால் உங்கள் சொல்வாக்கு, செல்வாக்கு மக்கள் மத்தியில் உயரும். நீங்கள் என்ன சொன்னாலும் உங்க வாக்கு பலிக்கும். பேச்சில் சத்தியமும் சாந்தமும் கலந்திருக்கும். நீண்ட காலம் உடல்நிலை சரியில்லாமல் நோயினால் அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பார். மாற்று மருத்துவம் மகத்தான பலன் தரும். பாயில் படுத்தவரின் நோய்கள் படிப்படியாக குணமாகும். கடன் வாங்கி கட்ட முடியாம அவதிப்பட்டீங்க. கடன் வாங்கினதோட சரி, அதுக்கப்புறம் வட்டியும் கட்ட முடியல, அசலும் கட்ட முடியாம கடன்காரன் வீடேறி வந்து சத்தம் போட்டு அவமானப்பட்டதையெல்லாம் மறக்கவே முடியாது. பழைய கடனை எல்லாம் படிப்படியாக கட்டி முடிப்பீங்க. உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டியிருந்தா அந்த தொகை வாராக்கடன் வந்து சேரும் பாக்கியமும் நீண்ட நாளா இருந்து வந்த நோய் நொடிகள் விலகி உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குருவின் பார்வை உங்கள் ராசி 6, 8, 10ஆம் இடங்களை பார்ப்பதால் அந்த ஆதிபத்தியம் எல்லாம் வலுப்பெற்று வலுவாக காணப்படுகிறது. வீடு, வண்டி, வாகனம், நகைகள் வாங்குவீர்கள். குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்கும். அலுவலக பணியாளர்களுக்கு இது நல்ல காலம். திட்டமிட்ட காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற பதவி உயர்வு, சம்பள உயர்வுகள். ஒரு சிலருக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த இடம் மாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். இதுவரை இருந்த நேர்முக மறைமுக எதிரிகள் கூட
அடங்கி காணாமல் போய்விடுவார்கள். குரு பெயர்ச்சி குரு பலன். உங்கள் ராசி லக்னத்திற்கு கோச்சாரம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கணிக்கப்பட்டிருக்கும் ஜனனகால சுய ஜாதகமும் அதற்கேற்ற விதத்தில் தசா புத்திகளை நடத்த வேண்டும். அப்போதுதான் ஒருமித்த பலன் உங்களை தேடி வந்து சேரும். வங்கியில் பணம் இருந்தும் அதனை எடுத்து அனுபவிக்கும் விதத்தில் உடல் நலம் இல்லாவிட்டால் பலன் கிடைக்காதல்லவா? அதுபோல ஒரு காரியத்தை செயல்படுத்த கோச்சாரமும் ஜனனகால சுய ஜாதகமும் இரண்டும் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். இதுவரை நான் சொன்ன பலன்கள் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாயிலாக உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.